ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்ததுக்காக, உங்களோடு சேர்ந்து தேவ வார்த்தையை தியானிக்கிற கிருபையை கத்து தந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்துக்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான், அவன் பின்னே போங்கள். அவன் எந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே அவருடைய சீஷர் புறப்பட்டு நகரத்தில் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்திலே ஒரு சில வார்த்தை, ஒரு 2 வார்த்தை திரும்ப திரும்ப வருது. ஆயத்தம் ஆகுதல், ஆயத்தம் பண்ணுதல் என்று சொல்லி. இன்றைக்கு நம்முடைய செய்தியினுடைய சாராம்சமும் அதுதான். ஒரு விஷயத்தை நீங்கள் நானும் மிகவும் ஆழமாக மனதிலே பதித்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. இம்மைக்குரியவைகளும் மறுமையில நித்தியத்துக்குரியவைகளையும் கர்த்தர் என்ன செய்து வைத்திருக்கிறார்? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதுதான் செய்தி. அல்லேலூயா. ஆயத்தப்படுத்தப்பட்டவைகளுக்காக நான் என்னை ஆயத்தம் பண்ணுவது எவ்விதமாக என்கிற தலைப்பில் ஒரு சின்ன சத்தியத்தை, இது பெரிய சத்தியம், ஒரு புஸ்தகமே எழுதுகிற அளவுக்கு கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு கடந்த 2 வாரமாக பேசிக்கொண்டே இருக்கிறார். அதுல ஒரு சின்ன பகுதியை இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் முன்னாடி இருக்கிறேன். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஒரு டேப்ல இருந்து தண்ணி பிடிக்கணும்னா கூட அந்த பக்கெட்டையோ அதையே கரெக்டா வச்சாதான், பொசிஷன்ல வச்சாதான் அது நிரம்பும். அதே மாதிரிதான் ஆண்டுடைய சமூகத்துல ஒவ்வொன்றையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தத்தோட சரியா நம்மளை பொசிஷன் பண்ணல அப்படின்னா அதை நம்மளால நிச்சய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லா விஷயத்திலும் நம்முடைய அனுதின வாழ்க்கையில நாம் ஆயத்தமாய் கொண்டே இருக்கிறோம். காலையில பிள்ளைகளை எந்திரிச்சு ஸ்கூலுக்கு அனுப்புறதுல இருந்து நீங்களும் நானும் வேலைக்கு போய் திரும்ப வந்து ஒவ்வொரு காரியத்திலும் நாம் ஆயத்தமாய் கொண்டே இருக்கிறோம். நல்லது. வேதத்தின் அடிப்படையில் இந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆயத்தமாகுதலும் தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்தவைகளை சுதந்திரித்துக் கொள்வதும் ரொம்ப முக்கியம். இந்த வசனத்துடைய கான்டெக்ஸ்ட நம்ம புரிந்து விட்டு தொடர்ந்து நம் ஆழமாக நம் கடந்து சொல்வோம். உங்களுக்கு தெரியும், முதல் ஆராதனை, திருவிருந்து ஆராதனையை தேவன் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஆயத்தம் பண்ண விரும்புகிறார். முதல் ஆராதனையை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அப்போ சீஷர்களோடு அதை அவர் பகிர்ந்து கொண்டிருப்பார் என்று நம்புகிறேன். அதனால தான் இந்த ஆராதனையை, இந்த பஸ்கா பலியிடும் நாளாகிய இதை நான் எங்க ஆயத்தப்படுத்த வேண்டும், எங்க ஆயத்தப்படுத்த நீர் சித்தமாய் இருக்கிறீர் என்று சொல்லி ஏசப்பட்ட சீஷர்கள் கேட்கிறாங்க. பொதுவா நம்முடைய சீஷர்கள், நம்ம பேட்ச் என்ன பண்ணுவாங்க, அவர் ஒன்னு சொல்லுவாங்க, நம்ம ஒன்னு என்ன செய்வோம். ஆனா ஒரு சில இன்ஸ்டன்ட்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அற்புதமா சீஷர்கள் என்ன செய்வாங்க, அவருடைய அலைன்மெண்ட்ல காரியங்களை செய்த பாக்குறோம். அதுல ஒரு முக்கியமான இடம் தான் இது. ஆண்டவர் எதிர்பார்ப்புக்கு தகுந்த வண்ணமாக, ஆண்டவரே நீர் விரும்புகிற காரியத்தை நாங்க ஆயத்தம் பண்ணுவதில் நீர் எவ்விதமாய் சித்தம் கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கிறாங்க. அப்ப ஏசப்பா அவங்களுக்கு அருமையா கைடன்ஸ் கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, நீங்க என்ன போங்க, எதிரில் இருக்கிற அந்த நகரத்துக்குள்ள போங்க. அங்க என்ன போங்க, நீங்க போகும்போது தண்ணீர் கூட சுமந்து வருகிற ஒரு மனுஷனை பார்ப்பீங்க. அவன் பின்னாடி நீங்க போங்க. அவன் எந்த வீட்டுக்குள்ள போறானோ
அந்த வீட்டின் எஜமானிடத்துல கேளுங்க, போதகருக்கு இத மாதிரி ஒரு இடம் வேணும்னு சொல்லும் பொழுது 15ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றார், அற்புதமான ஒரு வார்த்தை அது. கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற, அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டவைகள் அப்படின்னு முதல் வார்த்தை. இரண்டாவது வார்த்தை என்ன இருக்கு? ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். 16ல வாசிக்கிறோம், அப்படியே அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் சொன்னபடியே அவருடைய சீஷர்கள் புறப்பட்டு நகரத்தில் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். நம்ம ஆண்டவருடைய வார்த்தையின்படியே செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கென்று என்னென்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அதை நாம் காண்பது மாத்திரமல்ல, சுதந்திரித்துக் கொண்டு கர்த்தருக்கு மகிமையாக ஜீவிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கால வேளையில இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது கர்த்தர் என்னை நோக்கி வைத்த சவாலான கேள்வி இதுதான். என்ன அப்படின்னா, நானும் நீங்களும் ஒரு மெக்கானிக்கல் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ரெடிமேட் வேர்ல்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ட்ரெஸ்னா ரெடிமேட் ஆகி போச்சு, சாப்பாடு போன கறிப்பாயின்ல ஈஸியா கிடைக்குது, எல்லாம் இன்ஸ்டன்டா கிடைக்கிற ஒரு மெஷின் நிறைந்த ஒரு எந்திரத்தனமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட சூழ்நிலையில உலகம் ஓடுற மாதிரி நானும் நீங்களும் ஓடிட்டு இருக்கோமா? இல்ல தேவன் எனக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், அதை நான் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நான் போய் கொண்டிருக்கிறேனா? உலகம் போற மாதிரி என்னுடைய கனவுகளை, என்னுடைய ஆசையை நிறைவேற்றும்படிக்கு நான் ஓடிட்டு இருக்கேனா? இல்ல கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளை நோக்கி ஒவ்வொரு நாளும் நடத்தப்படுகிறேனா? அல்லேலூயா. ஓடுறது வேற, நடத்தப்படுகிறது வேற. ஹல்லேலூயா. ஒண்ணு நீங்க மறந்துடாதீங்க, பூமிக்கு அஸ்திவாரம் போடுவதற்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் கர்த்தர் உங்களை என்னையும் முன்குறித்து விட்டார். ஹல்லேலூயா. அதனால அவர் என்ன செய்யறாருன்னா, எனக்காக ஒரு இரட்சகரை அவர் ஏற்படுத்துகிறார். அவர் அடிக்கப்படுகிற தேவ ஆட்டுக்குட்டியாக, நான் பிறப்பதற்கு முன்பாகவே என்னை ரட்சிப்பதற்கென்று ஒரு ஆட்டுக்குட்டி ரெடி ஆகிறது. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடவே என்னுடைய பெற்றோர்களை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இப்பொழுது என்ன பண்றாரு தெரியுமா? யோவான் 14 அதிகாரத்துல வாசிக்கிறோம், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன். என் அப்பா வீட்டுல நிறைய வாசஸ்தலங்கள் இருக்கு, இல்லாம இருந்தா நான் உங்கள்ட்ட சொல்லாம இருப்பேனா? அது ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களையும் என்னோடு கூட என்ன செய்து கொண்டு போறேன்? சேர்த்து கொள்ள போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ பாஸ்ட்ல பார்த்தா ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு, பிரசன்ட்ல ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு, ஃபியூச்சர்ல ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரு, நம்முடைய நித்தியத்தையே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, யுக யுகமாக தேவனோடு வாழப்போகிற அந்த நித்தியத்தையே நமக்கு ஆயத்தம் பண்ணி வைக்கும் பொழுது, ஒரு 60-70 வருஷம் இந்த பூமியில வாழப்போகிற நாட்கள் நமக்கு தேவையானவைகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணாம விட்டுருவாரா? நமக்கு தராம விட்டுருவாரா? சொல்லுங்களேன். எல்லாம் நமக்கு ஆயத்தமா இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா, நானும் நீங்களும் என்ன செய்யறோம்? அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டு அறை ஏற்கனவே ஆயத்தமா இருக்கிறது கர்த்தருக்கு தெரியும். ஆனா யாருக்கு தெரியாது? சீஷர்களுக்கு தெரியாது. ஆனா சீஷர்கள் இந்த இடத்துல என்ன பண்றாங்க? இத மாதிரி ஒரு ஆராதனை இருக்கு, அதுக்கு ஒரு இடம் தேவைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அது எந்த இடங்கிறது சீஷர்கள் முடிவு பண்ணாம, அது எப்படி ஆயத்தம் பண்ணணுங்கிறதை அவங்க முடிவு பண்ணாம, நீங்க சொன்னதை நீங்களே ஆயத்தம் பண்ணும்படிக்கு, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான எல்லா வழிமுறைகளையும் நீங்களே கற்றுத்தாங்க, நீங்களே வெளிப்படுத்துங்க என்று சொல்லி, உம்முடைய சித்தம் என்னையா என்று சொல்லி என்ன செய்யறார்? ஆண்டவர்கிட்ட சீஷர்கள் கேட்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில தி பெஸ்ட் பிரேயர் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே? என்னுடைய படிப்புல உம்முடைய சித்தம் என்னப்பா? என்னுடைய திருமணத்தில் உம்முடைய சித்தம் என்ன? என்னுடைய வியாபாரத்தில் உம்முடைய சித்தம் என்ன? நான் வீடு வாங்குவதில்லை, வீடு கட்டுவதில்லை, எல்லா இடத்திலும், என் ஊழியத்தில் எல்லா இடங்களிலும் உம்முடைய சித்தம் என்ன? ஆமே. நான் எல்லாம் பண்ற ஆண்டவரே, நீங்க வந்து என்ன செஞ்சிட்டே இருங்க, உங்க வேலை ஆசீர்வதிக்கிறது மாத்திரம்தான். அப்படி அல்ல. ஆசீர்வாதமே என்ன தெரியுமா? கர்த்தருடைய சித்தத்தை செய்வதுதான். நாம் செய்வதை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர்கிட்ட கேட்பதல்ல, அவர் எதை ஆசீர்வதிப்பாரோ அதை நாம் செய்ய வேண்டும்.
அல்லேலூயா. அப்படி ஆண்டுடைய சமூகத்தில் நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் அங்க ஆலோசனை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு நகரம் இருக்கு, அந்த நகரத்தை காட்டி அங்க நீ போ அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் நீ அந்த வழியில போகும்போது உனக்கு எதிர்த்துல யாரு வருவா? தண்ணீர் குடம் சுமந்துட்டு ஒருத்தன் வருவான். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்? அவன் பின்னாடியே போ அப்படிங்கிறாரு. அவன் பின்னாடியே பார்த்துட்டே போகணும். அவன் எந்த வீட்டுக்குள்ள போறானோ அந்த வீட்டு எஜமான இடத்துல போய் கேட்கணும், இப்படி எங்க போதகருக்கு ஒண்ணு தேவை அப்படின்னு கேட்கும் போது இந்த மேல் வீட்டாரை என்ன செய்வார்? உங்களுக்கு காண்பிப்பார். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு என்னன்னா, பொதுவா நம்ம ஊர்ல யாராவது இப்ப புதுசா நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல லொகேஷன் என்ன பண்ணிடுவாங்க? ஷேர் பண்ணிடுவாங்க. லெஃப்ட்ல வா, ரைட்ல வான்னு போன்ல போட்டு. பழைய காலத்துல ரொம்ப கஷ்டப்படுவோம் அட்ரஸ் எல்லாம் அனுப்பி. இப்ப அதெல்லாம் இல்லை. லொகேஷனை ஷேர் பண்ணியாச்சுன்னா டான்னு கூகுள் கொண்டு வந்து என்ன விட்டுரும்? நம்மள கொண்டு வந்து விட்டுரும். கஷ்டமே இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் லொகேஷன் ஷேர் பண்ண மாட்டார். இந்த மேல் வீட்டாரையோட அட்ரஸ் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? லொகேஷன் தெரியுமா இல்லையா? அட்ரஸை கொடுத்துருக்கலாம் இல்லையா? அவங்க வாட்ஸ்அப் நம்பர் வாங்கி வாட்ஸ்அப்ல லொகேஷனை ஷேர் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த இடத்துக்கு படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆண்டவர் என்ன செய்றாரு? நடத்துகிறார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? நானும் நீங்களும் ஓடி ஓடி சம்பாதிப்பது அல்ல, எதையோ ஒன்றை அச்சீவ் பண்ணுவது அல்ல. ஏற்கனவே கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளை நோக்கி படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம் நடத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வழியில நான் போனோம். கரெக்டா அந்த நகரம் அங்க இருக்குதுன்னா அந்த நகரத்துக்கான ரோட போய் ஃபர்ஸ்ட் நான் பிடிக்கணும். அந்த நகரத்தின் ரோடுல நான் போறது மாத்திரம் இல்ல, என் எதிரில் நிறைய பேர் வருவான். பெண்கள் வருவாங்க, குழந்தைங்க வருவாங்க, வண்டி வரும், எல்லாம் வரும். இதன் மத்தியில நான் என்ன செய்யணும்? யாரு குடத்தை தூக்கிட்டு வரான்னு, அங்க ஒரு அழகான பாப்பா வருது, அங்க அழகான ஒரு பையன் வரானேன்னு சொன்னா மைண்ட் என்ன ஆயிரும்? டைவர்ட் ஆயிரும். கவனம். தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். தேவன் ஆயத்தம் பண்ணவைகள் எனக்கு வேணும் அப்படின்னா நான் அவர் சொன்ன காரியத்தை நோக்கி என்ன செய்யணும்? ஐய பிக்ஸ் பண்ணிடணும். குடம் கொண்டுட்டு வரானா பார்க்கணும். குடம் பார்த்த உடனே அதுல 4 பேர் வந்தா பிறகு திரும்ப சிக்கலாயிரும். எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி பார்ப்பான். ஆனா ஆண்டவர் சொன்ன குழப்ப மாட்டாரு. ஆண்டவருடைய வழி எப்பவும் தெளிவா இருக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை 4 பேர் குடம் தீட்டு வராங்கன்னா 4 பேர் வருவானே சொல்லுவாரு. ஆமே. ஆண்டவர் குழப்ப மாட்டார். ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுகிறவரை நோக்கி தெளிவாக ஆண்டவர் நடத்துவார். நம்ம குடத்தை வந்தவன் இப்ப பார்த்தாச்சு. இப்ப என்ன பண்ணணும்? குடம் அது எதிர்த்துல வந்தவன் அவன் நமக்கு எதிர போறான் அப்படின்னா நம்மளும் யூ டர்ன் போட்டு அந்த குடம் கொண்டு போறவனே ஃபாலோ பண்ணணும். அவன் எந்த வீட்டுக்குள்ள போறான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவங்க வீட்டு எஜமான போய் மீட் பண்ணணும், அவங்ககிட்ட போய் கேட்கணும். இவ்வளவு ஸ்டெப்பையும் நான் ஃபாலோ பண்ணாதான் எனக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டதை நான் என்ன செய்ய முடியும்? காண முடியும். ஹல்லேலூயா. 15க்கும் 16க்குமான வித்தியாசம் அதுதான். 16 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்படியே, அதுக்குள்ள அவ்வளோ காரியங்கள் இருக்கு. அப்படியே என்ன அர்த்தம்? அவர் சொன்னபடியே, அவர் சொன்னபடியே நீங்களும் நானும் செய்யும் பொழுது அவர் ஆயத்தம் பண்ணப்பட்டதை நம்மால் என்ன செய்ய முடியும்? காண்பது மாத்திரம் அல்ல, சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தை அவருடைய வழிகளில் நாம் நிறைவேற்றுவதற்கு நம்மை ஆயத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியம் அது. ஒரு தேவனுடைய தாசனை விதமாய் சொன்னார், கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தருடைய வழிகளில் செய்யும் போது அங்க எந்த குறையும் இருக்காது. God's work done in God's ways will never lack nothing. அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? ஊழியமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், நம்ம செய்வோம். ஆனா நம்ம ஸ்டைல்ல செய்வோம், நம்முடைய ஞானத்தின்படி செய்வோம், நம்முடைய பலத்தின்படி செய்வோம், நம்முடைய சம்பாத்தியத்தின்படி, நம்முடைய அனுபவத்தின்படி செய்வோம். கர்த்தருக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்தார். நம்ம செய்ய வேண்டியது அதை அடைவதற்கு அவர் நியமித்த பாதையில நான் கடந்து சென்றால் போதும். ஆமே. ஒரு நல்ல பென்ஸ் கார் இருக்குன்னு வைங்களேன், நல்ல பென்ஸ் காரோ இல்லைன்னா BMW புது கார்ல புதுசா வாங்கிட்டு உங்க ஒய்ஃப் பிள்ளைகள் எல்லாம் உட்கார வச்சு நீங்க சர்ச்சுக்கு வரும்போது தள்ளிட்டு வரேன்னு, போ முன்னாடி போ முன்னாடி போ முன்னாடி போன்னா பார்க்குறவங்க என்ன யோசிப்பாங்க? என்னடா இந்த பிரதரு நல்ல காரை வாங்கிட்டு ஃபேமிலி எல்லாம் உள்ள உட்கார வச்சு பின்னாடி நின்று தள்ளிக்கிட்டே வராருன்னு நினைச்சா ஏதாவது ஆச்சா நம்ம யோசிப்போம். இன்னைக்கு நம்முடைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படிதான் ஆயிப்போச்சு. நல்ல பவர்ஃபுல்லான கார் இருந்தும் அதை கரெக்டாக என்ன செய்ய முடியல, யூஸ் பண்ண தெரியாம கஷ்டப்படுற மாதிரி ஒரு அற்புதமான ஆண்டவர்
இந்த உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், சர்வ வல்லமை உள்ளவர், எல்ஷடாய், அதெல்லாம் பண்றோம். என் ஆண்டவர் பெரியவர் என்று சொல்லி நாம் பெருசா கொண்டாடுகிறோம். ஆனா வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, உலகத்தான மாதிரி பின்னாடி இருந்து அந்த காரை தள்ள மாதிரி முன்னாடி போ, நீ முன்னாடி போ. எல்லா விஷயத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஏலேலோ ஐலசா முன்னாடி போ, அல்லேலியாவா ஐலசான்னு மாத்திக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். நம்ம உலகத்தை பார்த்து சிரிப்பா, என்னடா பெரிய ஆளு, ஆண்டவர் ஆண்டவருங்க, நம்மளை விட கடன்ல கிடந்து கஷ்டப்படுறான், வேலை இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு இளக்காரமான ஒரு சூழ்நிலை எல்லாம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க மாதிரி இருக்கு. அருமையான தேவ பிள்ளைகளையே, எனக்காக நித்தியத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காருங்க. அதுக்காக நான் ஒரு பைசா செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இலவசம் கிருபையாக கொடுத்திருக்கிறார். எனக்காக நித்தியத்தை தந்து விட்டார். எனக்காக அவருடைய ஒரே பேரானைய குமாரனைய கொடுத்து விடும் பொழுது அதோடு கூட இவைகளை எல்லாம் அருளுவது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா. நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அந்த இடம் அது கர்த்தர் நியமித்த இடமா இல்லையான்னு இன்னைக்கு பாருங்க. ஒருவேளை அது கர்த்தர் நியமித்த இடமா இல்லாத பட்சத்துல, அதாவது நினிவே கர்த்தர் நியமித்த இடம், நீங்க இருக்குது தர்ஷிஸ் அப்படின்னா நினிவேக்கு போற ரூட்டுக்கு தான் நீங்க போகணும். ஹல்லேலூயா. அதுல இருந்து விலகி தேவன் நியமித்த பாதையில நீங்க விசுவாசத்தோடு முன்னாடி போகும்போது உங்களுக்காக காத்திருக்கிற, நீங்க ஒருவேளை வேலைக்காக காத்திருக்கீங்களா, நல்ல சம்பந்தத்துக்காக காத்திருக்கீங்களா, எதற்காக காத்திருக்கீங்களோ ஒன்னும் பெரிய விஷயமே இல்ல. கர்த்தர் உங்களுக்காக ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்டவர்களுக்கு நேராக உங்களை ஆண்டவர் நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். ஆமென். தாவீது கொஞ்ச நாள் உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியர் சத்ருவுடைய தேசத்துல காணப்பட்டது. தாவீது வந்தோன்னு அதை மீட் எடுத்துட்டு வரான். ரொம்ப சந்தோஷம். தான் ராஜாங்கிறதையே மறந்து ராஜாதி ராஜாவுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிள்ளை மாதிரி நடனம் ஆடிட்டு வர்றான். பெரிய கொண்டாட்டங்க நடக்கும்போது அந்த உடன்படிக்கை பெட்டி கீழே விழுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அங்க என்ன நடக்கு? உடனே 2 பேர் என்ன செய்யறாங்க? அதை பிடிக்க, ஐயோ கீழே விழ போதேன்னு பிடிச்சாங்க. கடைசியில் அவன் 2 பேரும் கீழே விழுந்து செத்து போனாங்க. அங்க என்ன அப்படி நடக்கு பாத்தீங்கன்னா, அதை யாருதான் சுமக்கணும், யாருதான் அதை ஹேண்டில் பண்ணணும்? லேவி கோத்திரத்தை. அதுல ஒரு ஒழுங்குமுறையை கர்த்தர் வைத்தார். கொண்டாட்டத்தில் அதை மறந்துட்டாங்களா இல்ல அந்த சத்தியத்தை தெரியாம போயிட்டாங்களான்னு தெரியல. 2 பேரும் என்ன செய்யறாங்க? அங்க அடிக்கப்படுகிறத பாக்குறோம். சில நேரத்துல நம்ம அநேக நேரத்துல தேவன் நியமித்தவைகளை அந்த நியமத்தின் பிரகாரம் கடைபிடிப்பதில் என்ன செஞ்சிடறோம்? மறந்துடுறோம். அதனால என்ன செய்யுதுன்னா, ஆண்டவர் வைத்த ஆசீர்வாதத்துக்கு நேரா நம்ம போனா கூட சில நேரத்தில் உள்ள என்ன வந்துருது? கஷ்டம் வந்து விடுகிறது. எலியா ஜெபம் பண்ணும்போது சொல்லுவான், ஆண்டவரே நான் மரித்து விடுகிறேன், என்னை எடுத்துக்கொள்ளும், நான் பரிசுத்தவான் அல்ல, என் முன்னோர்களை பார்க்கல நான் பரிசுத்தவான் அல்ல. காரணம் என்ன? ஒரு அம்மா அவனை கொல்ல போறேன்னு மிரட்டி இருக்கும், சோர்ந்து போயிட்டான், நான் செத்து போறேன் அப்படின்னு சொல்லி அவன் கடந்து புலம்புகிறத பார்க்கிறோம். ஆனா உண்மையிலேயே அந்த எலியாவுக்கு கர்த்தர் என்ன ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரு? அக்கினி ரதத்துல சுழல் காற்றில எலியாவை அப்படியே தூக்கிட்டு போறது ஆண்டவருடைய திட்டம். ஆனா நம்ம பேச்சு என்ன பண்றாரு இவரு? நான் சாகுறேன், நான் சாகுறேன். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரா? அது ஜெபமே இல்ல, புலம்பி தள்ளுற. அப்படி வருஷத்துல ஒரு எத்தனை தடவை நம்ம அதை மாதிரி ஜெபம் பண்ணுவோம்? ஜெபம் பண்றோமா? அந்த ஜெபத்துக்கு எல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்தா நம்ம இங்க இருக்க முடியுமா? இல்ல. சுழல் காற்றிலே அக்கினி ரதத்திலே உன்னை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பது தேவ திட்டம். ஆனா நானும் நீங்களும் எதை பார்த்துட்டு இருக்கோம்? ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கிட்டு நம்ம ஜெபம் எப்படி ஆகி போகுது? நான் செத்து போறேன். சாகுதுக்கா நம்மள ஆண்டவர் ரட்சித்து வச்சிருக்காரு. நானோ ஜீவன் அளிக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன். அவருடைய ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில் அது பரிபூரணமாக வேண்டும். ஹல்லேலூயா. அதற்குத்தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். சவுல் வாழ்க்கையில எல்லா ஞானமும் அவனுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. பழைய ஏற்பாடு முழுவதும் கரைத்து குடித்தவன். கமாலியலின் பாதத்துல இருந்து அவன் படித்தான், எல்லாம் படிச்சான். ஆனா ஆவியானவருக்கு அங்க இடம் இல்லை. அதனால என்ன ஆச்சு? அதை எழுதின அந்த ஆவியானவர் அதுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து அவருக்கு தெரியல. கிறிஸ்து யாருன்னு தெரியாததுனால ஒரு பெரிய ரிலீஜியஸ்டிக் மேனா அவன் மாறி போனான்.
சபையை கட்டுவதுதான் ஆண்டவர் அவனை குறித்து வைத்த நோக்கம். அதுதான் அவனுக்கென்று ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்தவர். ஆனா இவன் என்ன பண்றான்? இந்த விஷயம் தெரியாம சபையை அவன் பாழாக்கி கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் அவனை தரிசித்த பொழுது ஆண்டவர்ட்ட அவன் கேட்கிறான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீ சித்தமாயிருக்கிறீர்? அல்லேலூயா. அந்த ஜெபம் ஒரு பவுலை 14 புஸ்தகங்கள் புதிய ஏற்பாட்டில் எழுத ஆண்டவர் கிருபை கொடுத்துச்சு. உன்னதமான ஆத்மா ஆவிக்குரிய ரகசியங்களை அவன் பெற்றுக் கொடுத்தான் கர்த்தருடைய சமூகத்தில். அல்லேலூயா. இந்த அருமையான காலவேளையில உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் இந்த பூமிக்குரியதா இருக்கணும், சரி, நித்தியத்துக்குரியதா எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமே. ஆனா நம்ம என்ன பண்றோம்? உலகத்தான மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கு நேரா என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம்? ஓடிட்டு இருக்கிறோம். என் சம்பாத்தியம் தான், எனக்கு அதுதான், என் படிப்பு இல்லையே, இது இல்லையேன்னு சொல்லி ரொம்ப நம்ம ஒரி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் சொல்ற காரியம், நீ எதை குறித்தும் கவலைப்படாத. அல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கடந்தாலோ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையோ, அல்லேலூயா, ஒரு நன்மையும் குறைபடாது. எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஆமென். ஆயத்தமாக வேண்டும். தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்தவைகளை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும்? ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அநேக காரியங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறோம்? ஆயத்தமாகிறோம். காலையில உலக பிரகாரமா சொல்லதா இருந்தா நமக்கு தெரியும், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், காலேஜ் போகணும், வேலைக்கு போகணும், சர்ச்சு, மினிஸ்ட்ரின்னு சொல்லி ஆயத்தமாயிட்டே இருக்கோம். ஆனா பிரதானமான ஒரு ஆயத்தம் ஒண்ணு இருக்கு. நம்முடைய நித்தியத்திற்கென்று நாம் அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நாம் போறதுக்கு என்ன செய்யணும்? ஆயத்தமாக வேண்டும் இல்லையா? சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் ஆயத்தமாக வேண்டும் அல்லவா? அதைத்தான் வேதம் எச்சரிக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 21 அதிகாரத்துடைய 33 வசனம் நினைக்கிறேன். லூக்கா 21 அதிகாரம். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியிலெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. நினைக்கிறேன், எப்படியோ தெரியல, அப்படியே வண்டி ஓடுது அப்படின்றீங்களா? நாம் ஆயத்தமா இருக்கணும். அது ஒரு திருடனை போல, கண்ணியை போல என்ன செய்ய போது? அது வரப்போகிறபடினால மனுஷகுமாரனுடைய அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? அனுதினமும் ஜெபம் பண்ணி, விழித்திருந்து ஜெபம் பண்ணி ஆயத்தத்தோடு கூட காணப்பட வேண்டும். இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. சீக்கிரம் அவர் வரப்போகிற, நம்ம எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அல்லேலூயா. நம்முடைய சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிற சபையாக காணப்பட வேண்டும். மணவாட்டிக்குரிய அலங்காரத்தோடு கூட காணப்பட வேண்டும். அல்லேலூயா. பெங்களூர் பட்டணத்தில் ஒரு பாஸ்டர் விதமாய் சொன்னார். அவங்க சர்ச்சில் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆக போது நிச்சயதார்த்தத்துக்காக பாஸ்டர் இன்வைட் பண்ண வராங்க. பொண்ணு மாப்பிள்ளை, அந்த பொண்ணோட அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து வந்து ஜெபம் பண்ணாங்க. பாஸ்டர், இன்னும் ஒரு வாரத்தில் நிச்சயதார்த்தம் இருக்குது, நீங்கள் வந்து நிச்சயதார்த்தத்தை நடத்தி தரணும்னு சொன்னாங்க. அப்போ அந்த பொண்ணோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அந்த அம்மாவுக்கு நீண்ட கூந்தல், கீழே தர தொடுற அளவுக்கு அந்த சர்ச்சிலே ஃபேமஸ். எதனால? கூந்தல்னால ஃபேமஸ். ஆனால் அந்த பிள்ளைக்கு அவ்வளோ பெரிய கூந்தல். 6 மாதம் கழித்து திரும்ப வந்தாங்க. நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சு இப்போ கல்யாணத்துக்காக இன்விடேஷனோட வராங்க. பாஸ்டருக்கு அந்த பிள்ளையை பார்த்துட்டு அடையாளம் தெரியல. நீ யாருமா அப்படின்னு கேட்டா. அப்படி அப்போ என்ன பாஸ்டர், நான் தான், அவங்களுக்கு தெரியலையா அப்படின்னு. அப்பா அம்மா வர்றது கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க யாருன்னு தெரியாத அளவுக்கு அந்த பொண்ணு நல்ல பாப் கட்டிங், நல்ல இது மாதிரி பாப் கட்டிங் பண்ணி டிஷர்ட் ஜீன்ஸ் போட்டு நல்ல மாடனாக வந்து நிற்கி, என்னம்மா நீ ஆனா பொண்ணான்னு தெரியாத அளவுக்கு இப்படி மாறிட்டியம்மா அப்படின்னு சொல்லி கேட்டா. அப்படியா? அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சான், நான் கட்டிக்க போகிற மாப்பிள்ளைக்கு நான் இதை மாதிரி மாடனாக இருக்கதான் என்ன செய்யும்? பிடிக்கும். அதனால் அவருக்கு தகுந்த மாதிரி என்ன நானே என்ன செஞ்சுக்கிட்டேன்? மாற்றிக்கிட்டேன். அது அவங்க 2 பேருக்குள்ள காரியம். நான் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 25 வருஷம்
அவங்க அம்மா அந்த கூந்தலை வளர்க்கறதுக்கு எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் தலையை கொடுத்து சீவி இந்த பொண்ணு எவ்வளோ பாடுபட்டிருக்கும். ஆசையாக அதை மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ இருக்கும். கல்யாணம் கூட ஆகல, நிச்சயம்தான் ஆயிருக்கு, அதுவும் 6 மாசம் தான் ஆயிருக்கு. என்ன அன்பை காண்பித்தானோ தெரியல, இந்த பொண்ணுக்கு அவர் மேல அவ்வளோ நம்பிக்கை வந்து அவர் இஷ்டத்துக்கு 25 வருஷம் வளர்த்த கூந்தலை ஒரே நிமிஷத்துல என்ன பண்ணி போட்டுருச்சு. உலக பிரகாரமா 2 பேரும் கல்யாணம் பண்ணி ஒரு 40 வருஷம் 50 வருஷம் வாழுவான்னு வைங்களேன். இந்த விவாகத்திற்கே மணவாளனுக்கு ஏற்ற விதத்தில் ஒரு மணவாட்டி தன்னை அலங்கரித்துக் கொள்ளுவாள் என்று சொன்னால், எனக்காக ஜீவனையே கொடுத்து நான் பிறப்பதற்கு முன்பாகவே எனக்கென்று எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆத்தும மணவாளனுக்கு ஏற்ற விதத்தில் சபையாக நீங்களும் நானும் எவ்விதமாக அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் பட்டா போட்டு ஆதார் கார்டை வாங்கி ஸ்ட்ராங்கா உலகத்துல நாட்டி வச்சுட்டு இருக்கோம் எல்லாத்தையும். அப்படிதானே? சொந்த வீடு அது இல்லையே இது இல்லையே, கவலை மேல கவலை. 25 வருஷம் கூந்தலே ஒரு பொண்ணு வெட்டி போட்டதுக்கு அந்த அன்புக்கு முன்னாடி ஒரு பெரிய மேட்டரே இல்லை. உலகத்துல வீடு இதெல்லாம் இருக்குது, தப்பு இல்லை. ஆனா ஒண்ணு மறந்துடாதீங்க, மணவாளன் வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க. மணவாட்டியே நீ ஆயத்தமா? நான் இன்னைக்கு ஆயத்தமா இருக்கேனா? ஆயத்தப்பட்டு இருக்கோமா? அன்று தினத்துல வேலைக்காக அதுக்காக ஓடிட்டே இருக்கிறோம். அதன் மத்தியில மறந்துடாதீங்க, உலகத்தின் சூழ்நிலையை பாருங்க. எல்லா தேவனுடைய வருகையினுடைய 2ஆம் வருகையின் அடையாளங்களும் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. நாம் ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2000 வருடம் ஓல்டு நியூஸ் சொல்லி நினைச்சிடாதீங்க. அது கண்ணியை போல ஒரு நாள் வந்து நிற்கும். அன்னைக்கு திகச்சி அனாதைகளை போல கைவிடப்படுகிற அனுபவம் உங்களுக்கு எனக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்து விடக்கூடாது. முதலாவது ஆண்டுடைய வருகைக்காக ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஆமே. நீங்க காலையில் எல்லாரும் ஆராதனைக்கு வந்தீங்க இல்லையா? ஆராதனைக்கு வந்தோம் இல்லையா? எத்தனை பேர் நம்ம ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணிட்டோம், அந்த ஆண்டவரே என்னோடு பேசும். எத்தனை பேர் நான் டயத்துக்கு வந்தேன், வந்தோமா? ஆண்டுடைய ஆராதனையுடைய ஃபார்முலா என்ன? அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். ஆயத்தத்தோடு வந்தோமா? ஆவியோடு உண்மையோடு அந்த ஆயத்தம் நமக்குள்ள இருக்கா? 6 நாள் இஷ்ட பிரகாரம் வாழ்ந்துட்டு 7ஆவது நாள் கொஞ்ச நேரம் வந்து கடகடான எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்படியே வந்து இந்த பூனையும் பால் பிடிக்குமான்னு சொல்லி அவருடைய சமூகத்துல உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? அடுத்த வாரம் சண்டே நான் சர்ச்சுக்கு வரணும்னா இன்னையில இருந்தே ஆயத்தமாகணும். 6 நாளும் கர்த்தருக்கு மகிமையா சாட்சியா வாழ்ந்துட்டு 7ஆவது நாள் இங்க வந்து ஆராதிச்சு பாரு, அது தூபமாக கர்த்தருடைய சமூகத்துல காணப்படும். கர்த்தருடைய மகிமை வாழ்க்கையை நிரப்பும், ஆலயத்தை நிரப்பும், தேசத்தை நிரப்பும். அதுதான் ஆராதனை. அப்படிப்பட்ட ஆராதனை தான் நாம் செய்யணும். புத்தி உள்ள ஆராதனை, சுகந்த வாசனையாய் காணப்பட வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் ஆயத்தமாக வேண்டும், ஒவ்வொன்றுக்கும் ஆயத்தமாக வேண்டும். இந்த வசனங்களை தாயிக்கும் போது ஆண்டவரே உதாரணங்களை கொடுக்கிறாரு. நம்ம எல்லாத்துக்கும் ஆயத்தம் பண்றோம். நம்ம தான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறோம், உயிரையே உறிஞ்சிடுறாங்க ஃபீஸ்ன்ற பேர்ல. ஆனா அந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்கும், டைம் டேபிள் இருக்கு. ஸ்கூல் ஃபார்முலா என்ன இருக்கோ, ஸ்கூல் என்ன சொல்லுதோ அதன்படிதான் நம்ம பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும், ஆயத்தம் பண்ணணும். எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் ஆர்மி வேலை பாருங்க, அவங்க யூனிஃபார்மா இருக்கட்டும், ஹேர் கட்டா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், ட்ரைனிங்கா இருக்கட்டும், எல்லாம் அவங்க பிரகாரம் தான் என்ன செய்யணும், செய்யணும். அதே மாதிரிதான் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு சௌரியத்துக்கு நம்ம ஆயத்தம் பண்றது இல்ல, இந்த வேதத்தின் பிரகாரம் நம்ம ஆயத்தம் படுத்திக் கொள்ள வேண்டும். தேசத்துக்குள்ள உடன்படிக்கை பெட்டி கொண்டு வருவது நல்லதுதான், உடன்படிக்கை பெட்டியை மகிமைப்படுத்த வேண்டியது நல்லதுதான். ஆனால் நான் சொன்ன பிரகாரம் அதை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஏசாயா 1 வாசிக்கிறோம், இன்ன விதமாக என் பிரகாரங்களை மிதிக்க வேண்டும், இவ்விதமாக ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு கற்பித்தவன் யார்? ஏசாயா 1 வாசிக்கிறோம்.
உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்ன, உங்களின் பலிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு ஆரோசிகமாய் இருக்கிறது. காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பா இருக்கிறது. போதும் சிஸ்டர், வாசித்து பாருங்க. ரொம்ப வேதனையோடு ஆண்டவர் சொல்றாரு, நீ மாத பிறப்பு அது இதுன்னு நிறைய செய்யறப்பா, காணிக்கெல்லாம் கொண்டு வர, ஆனா கீழ்ப்படுதல் இல்லையே. ஆராதனையை விட கீழ்ப்படுதல் எனக்கு ரொம்ப, அப்படித்தான் ஆயத்தமாக வேண்டும். காணிக்கையிலையும் நல்ல காணிக்கை இருக்கு, என்ன காணிக்கை இருக்கு? வீண் காணிக்கை இருக்கான். ஆராதனையிலும் புத்தி உள்ள ஆராதனை, புத்தி இல்லாத ஆராதனை. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனும் நியமித்தவைகளை நானும் நீங்களும் ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய சித்தத்தின்படி மாத்திரம், அவருடைய நியமங்களின்படி நம்மை நாம என்ன செய்து கொள்ள வேண்டும்? ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நானும் நீங்களும் நம்ம லைஃபை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்றோம். ஏன்னா இந்த உலகத்திலேயே வாழ்ந்து, உலகத்திலேயே படிச்சு, உலக சிஸ்டத்திலே வாழ்ந்ததுனால, அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து போறதுனால அவன் கஷ்டப்படுற மாதிரியே நானும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கஷ்டப்படுறோம். அது தேவ சித்தம் அல்ல. நாம் இந்த உலகத்தை சுதந்திரிக்கும்படிக்கு மாத்திரம் அல்ல, அவருடைய ராஜ்யத்தையும் சுதந்திரிக்கப்படுக்கும்படிக்கு அழைக்கப்பட்ட தேவனுடைய ஆசாரிய கூட்டம், பரிசுத்த கூட்டம். அல்லேலூயா. தேவனுடைய சொந்த பிள்ளைகள், தேவனுடைய சொந்த சொத்து. சொத்துக்கள் மாத்திரம் ஆண்டவர்கள் அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நியர்களும் பரதேசியர் அல்ல நானும் நீங்களும். நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். உனக்கு எனக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய நாவிலே சொல் பிரவாதத்திற்கு முன்பாகவே அதை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் அவர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அது பிள்ளைகளுடைய வேலையா இருக்கட்டும், படிப்பு, திருமணம், என்னவா இருக்கட்டும், எல்லாம் எவ்ரிதிங் ரெடி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதெல்லாம் கர்த்தர் தந்துருவாங்க. ஆனா நான் போற ரூட் கரெக்டா இருக்கா? நான் நினிவேக்கு போறேனா, இல்ல எனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக எங்க போயிட்டு இருக்கேன், தர்ஷீஸ்க்கு போறேனாங்கிறது தான் நம்ம கவனிக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு, ஊழியத்தை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போற ராத்திரி 10 மணி இருக்கும். அப்போ ஆவியானவர் சொல்றார், அந்த வீட்டுக்கு போய் நீ ஜெபம் பண்ணிட்டு போடா அப்படின்னு. என்னடா 10 மணிக்கு மேல அனுப்புறாரு, அவங்க தூங்கிட்டாங்களா என்னன்னு தெரிஞ்சுன்னா ஒரு குழப்பத்திலேயே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அங்க போறேன். வீட்டுல போய் லைட் எரியுது, கதவை தட்டினேன். தம்பி வாங்க, அந்த அக்கா பிள்ளைங்க எல்லாரும் இருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன தம்பிங்க வந்துட்டீங்க? இல்ல இப்படி போனேன், ஆண்டவர் இப்படி கைட் பண்ணார், வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப துக்கத்துல அந்த அக்கா இருந்தாங்க. அப்போ சில காரியங்கள் சொன்னாங்க. தம்பி, ஒரு வித்தியாசமான வியாதி எனக்குள்ள இருக்கு, அதனால தான் நான் அடிக்கடி தலை என்ன செஞ்சிடறேன், தலை சுத்தி கீழே விழுந்துடுறேன். உடனே டாக்டர் சொன்னாங்க 5 லட்சம் ரூபா ஒரு ஆப்ரேஷன், அந்த ஆப்ரேஷனை உடனே பண்ணித்தான் ஆகணும். இன்னொரு பக்கத்துல பாப்பா கல்யாணத்துக்கு வேற ரெடியா இருக்கு. அப்படி அதுக்கு குறைஞ்சது ஒரு 10 லட்சமாவது தேவைப்படும். என்ன செய்யனே தெரியல. கிட்டத்தட்ட இம்மீடியட்டா எனக்கு 15 லட்சம் ரூபா தேவை தம்பி. என்ன செய்யனே தெரியல. வருமானம் ரொம்ப கம்மி, சாப்பாட்டுக்கும் வாடகைக்கு கூட சரியாக மாட்டேங்கி. இதுக்கு இடையில இவ்வளவு பெரிய தேவைக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டிருந்தாங்க. நான் சொன்னேன், அக்கா நமக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருக்கார், அவர் பேர் யெகோவா ராஃபா. மருந்து இல்லை, என்ன வியாதிக்கு போனாலும் ஒரே மருந்து, இயேசுவின் ரத்தம், இல்லைன்னா இயேசு என்கிற நாமம், இல்லைன்னா அவருடைய வார்த்தை. வியாதி பலசும் மெடிசன் ஒண்ணுதான். இவ்வளவு பெரிய டாக்டரை வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு 5 லட்சம் ரூபா, 5 லட்சம் ரூபா, இப்படியா ஜெபம் பண்றது? ஆண்டவரே என்கிட்ட ரூபா இல்ல, ஆனா எதுவுமே தேவையில்லாம என்னை சுகப்படுத்த உம்மால கூடும். அவருடைய தழும்புகளினாலே உங்களுக்கு என்ன உண்டாயிருக்கிறது? உண்டாகும் போட்டிருக்கா, உண்டாயிருக்கும் போட்டிருக்கா, உண்டாயிருக்கிறது. அவர் சுகத்தை ஏற்கனவே சம்பாதித்து ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நான் விசுவாசத்தோட அதை என்ன செய்து கொள்ள வேண்டும்? சுதந்திரிக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, இவ்வளவு பெரிய, அதான் சொல்றேன்ல, இவ்வளவு பெரிய ஆண்டவரை வச்சுக்கிட்டு முன்னாடி போ ஏலேலோ ஐலேசான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வெளியே தள்ளிட்டு இருக்கான். நம்மளும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தள்ளிட்டு இருக்கோம். உன் பொண்ணுக்கு அக்கா மாப்பிள்ளை வேணும், டவுரி கொடுக்கணும், நகை வேணும், கல்யாண செலவுன்னு கேட்கிற.
நீ மருமகனை கேட்கிற, நான் என்ன கேட்கிறேன்? எனக்கு ஈசாக்க மாதிரி ஒரு மகனை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவன் போட்டு கட்டிட்டு கூட்டிட்டு போவான். நம்ம இந்த உலகத்திலே வாழ்ந்து வாழ்ந்து பொம்பளை பிள்ளை பிறந்தா என்ன பண்ணுவோம்? டவுரி கொடுக்கிறதுக்கு தான் ஆயத்தம் பண்ணுவோம். இவ்வளவு காசு வேணுமே, அவ்வளவு காசு வேணுமே. இல்ல இல்ல, ஜெபத்தை மாத்தணும். எருசலேமின் வீதியில, எரிகோ வீதியில ஒரு குருடன் என்ன பண்றான் தெரியுமா? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் இறங்கும். முன்னிலும் அதிகமாய் சத்தம் போடுறான். அதட்டா சரி, என்ன பண்ணாலும் சரி, அதிகமாய் சத்தம் போட்டான். இயேசு நின்னார். கூட்டு வர சொன்னா, உனக்கு என்ன வேணும்? எல்லாத்திட்டையும் அம்மா பிச்சை போடுங்க, அம்மா ஆகாரம் கொடுங்க, அம்மா அதை போடுங்கன்னா, இயேசு வந்தவன எனக்கு பார்வை வேண்டும் என்று கேட்டான். எந்த சர்ச்சிலையும் விசுவாசி இல்ல, எந்த யூத் மீட்டிங் ஃபெல்லோஷிப் எதுலயுமே இல்ல. ஆனாலும் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான். அந்த அறிவு, அந்த கேள்வி ஞானம் அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வைத்தது. அந்த குருடனுக்கு யார்கிட்ட என்ன கேட்க வேண்டும் என்கிற தெளிவு இருக்குமான்னு சொன்னால், இத்தனை வருஷம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிற நானும் நீங்களும் சரியானபடி கேட்க கூடாதபடிக்கு நம்மை அடைத்து வைத்திருப்பது என்ன? ஒரு குருடன் எதை கேட்க வேண்டும் என்று அறிந்து வைத்திருக்கிறான். வாரம் வாரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோமா? எதை கேட்கிறோம்? ஆண்டவர் இடத்துல எப்படி கேட்கிறோம்? உலகத்தான் கேட்கிற மாதிரியே கேட்கிறோம். சூழ்நிலை பார்த்தே கேட்கிறோம். எனக்கு என்ன தேவைங்கிறது டாக்டர் முடிவு பண்ணக்கூடாது. எனக்கு என்ன தேவைங்கிறது உலகத்துல மருமக முடிவு பண்ணக்கூடாது. எனக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் முடிவு பண்ணுவார். உன் தேவையை மட்டும் கர்த்தர்கிட்ட சொல்லு, அவ்வளவுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். அக்காட்ட சொல்லி ஜெபத்தை மாத்திட்டு போயிட்டேன். ஜெபத்தை மாத்திட்டு போயிட்டேன். பெரிய கதை. ஒரு காசு இல்லாம, ஆபரேஷன் இல்லாம கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். ஆமென். ஒரு மருமகன் இல்ல, ஒரு மகனே வந்தான். ஆமென். எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார். ஒரு நாள் எல்லாம் முடிஞ்சு அக்கா வீட்டுக்கு போனேன். அக்கா 15 லட்சம் ரூபா உனக்கு சேவ் பண்ணி கொடுத்துருக்கேன். எத்தனை லட்சம் ரூபா சேவ் பண்ணி கொடுத்துருக்கேன்? ஆமா, தசமபாகன்னு பார்த்தா கூட 1.5 லட்சம் ரூபா எனக்கு நீ தந்தாகணும். ஜோக் சொன்னேன். நான் யார்ட்டையும் காணிக்க கேட்க மாட்டேன். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆஸ்பத்திரியில கட்ட நம்ம ரெடியா இருப்போம். ஆனா கர்த்தர்ட்ட கொடுக்கணும் மட்டும் என்ன பண்ணுவோம்? நிறைய யாசிப்போம். அதுக்கு சொல்ல வரேன், கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, நம்ம தேவையை கர்த்தர்ட்ட சொல்லு. உனக்கு பொண்ணு வேணுமா, மாப்பிள்ளை வேணுமா? ஆண்டவரே, எனக்கு என் பிள்ளைக்கு வயசாயிருச்சு, கல்யாணம் பண்ணணும்பா. ஆனா அதுல ஸ்பெசிபிகேஷன் நீ ஆட் பண்ணாத. என் ஜாதியிலே வேணும், இத்தனை வயசுலே வேணும், இவ்வளோ படிச்சிருக்கணும், இதை போடாத. அதை அவரு பார்த்துப்பாரு. அதான் சொல்றேன், ஆயத்தம் பண்றது ஏன் ஏன் டிலே ஆகுது தெரியுமா? இதுதான் டிலே ஆகுது. புரிஞ்சுதா உங்களுக்கு? என் ஜாதியிலே வேணும். கிறிஸ்தவத்துல ஒரே ஜாதி தான் இருக்கு, அது பரிசுத்த ஜாதி. வேற எந்த ஜாதியும் சர்ச்சுக்குள்ள கொண்டு வராத. கொண்டு வந்த ஆயத்தம் பண்ணது கிடைக்காது, வெளியே விக்கிறதான் கிடைக்கும். கல்யாணங்கிறது வியாபாரம் இல்ல, அது ஆராதனை. அது ஆராதனை ஆராதனையா நடக்கணும். அதுல மசாலாவை சேர்க்காத, அந்நிய அக்னியை உள்ள கொண்டு வராத. இன்னைக்கு கல்யாணம் டிலே ஆகுதுக்கு அதான் காரணம். ஆண்டவரே, பசிக்குது, எனக்கு சாப்பாடு கொடுங்க, அவ்வளவுதான் என் வேலை. ஆனா எனக்கு பிரியாணி தான் வேணும் கேட்காத, கஞ்சி தான் வேணும் கேட்காத. அது பிரியாணி வேணுமா இல்ல கஞ்சி வேணுமா, இட்லி கொடுக்கணுமான்னு யாரு முடிவு பண்ணட்டும்? யாரு முடிவு பண்ணட்டும்? கர்த்தர் முடிவு பண்ணுவார். ஹல்லேலூயா. சில நேரம் வேணுக்குன்னே கஞ்சி கொடுப்பாரு. ஆமா, இது கஞ்சி தான், முடிஞ்சது, ஆயத்தம். பிரியாணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா கூட இன்னும் என் பிள்ளை எல்லாவற்றிலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளவில்லை, அதனால கொஞ்ச நாள் தள்ளி போடுவோம். போடுறாரா இல்லையா? யோவான் 6:6 வாசிங்க. யோவான் 6:6. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும், தான் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். அவனை சோதிக்கும்படிக்கு. உங்க கல்யாணம், படிப்பு, ஃபீஸ் எல்லாம் செய்ய போறாருங்க. மிரக்கல் நடக்க போகுதுங்க. அவருக்கு இதுதான் செய்ய போறேன்னு தெரியும். 5 அப்பத்தை 5000 பேருக்கு என்ன செய்ய போறாரு. ஆனாலும் அற்புதம் செய்யறதுக்கு முன்னாடி
யார சோதிக்கிறார் அங்க? பிலிப்பு தானே. பிலிப்பு அவனை சோதிக்க, இவன் என்ன செய்யறான் பாப்போம், எதுக்கு கொஞ்சம் என்ன செய்வோம், வெயிட் பண்ணி செய்வோம், தலைவர் என்ன பண்றாரு பாப்போம் சொல்லி அவனை சோதிக்கும்படிக்கு இப்படி செய்தார். அப்போ கர்த்தருடைய வழிகள், ஆண்டவர் எதை செய்வார், எப்படி செய்வார் என்பதை நாம் அறிந்திருந்தால் மாத்திரம்தான் அந்த சோதனையில நம்ம என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். அதனால தான் பிரசங்கத்தை கேளுங்க, வசனத்தை படிங்க, வசனத்தை தியானம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்பதான் கர்த்தருடைய வழிகள் எனக்கு வெளிச்சமாகும். அல்லேலூயா. நம்ம பிரசங்கம் பண்ண வரும்போதுதான் தூக்கம் சூப்பரா வரும். ஆமே. ஒரு பாட்டி ஒரு நாள் போன் பண்ணிச்சு, தம்பி தூக்கமே வரமாட்டேங்கி, 2-3 நாளா கடந்து போராடிட்டு இருக்கேன், ஒரு வாரம் ஆச்சு நல்லா தூங்கின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், காலை தூங்க போறதுக்கு முன்னாடி பைபிள் எடுங்க, வாசிங்க, 5 நிமிஷத்துல தூக்கம் கேரண்டி அப்படின்னு. நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா அப்படி ஆயிப்போச்சு. ஏன்னா பிசாசு உங்களை வேதத்தை வாசிக்க விட மாட்டான், பைபிள் விடவும் என்ன செய்ய மாட்டான், ஜெபம் பண்ண விட மாட்டான். உண்மைங்க, நான் விளையாட்டுக்கு சொல்ல. தாகத்தோட ஆண்டவரோட நான் அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வழிகள் என்ன, எனக்காக என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், அதை சுதந்திரிப்பு கொள்வதற்கு என்னை நானே எவ்விதமாக ஆயத்தம் பண்ணி கொள்ள வேண்டும் என்பதை நான் இதன் மூலமா தான் என்ன செய்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அதுக்குத்தான் நான் வேதத்தை தியானித்து ஆண்டவரோடு நெருங்கி நம்ம என்ன செய்யணும், வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷம் லூக்கா 21 நம்ம வாசித்தோம்ல, லூக்கா 21 நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு தெரியுமா? இதை நம்ம ஆண்டவருடைய வழிகள் தெரியாததுனால உலகத்திலே வாழ்றது முக்கியம் இல்ல, உலகத்தா மாதிரியா வாழ்றோம். உலகத்துல வாழ்றது நம்மளால தவிர்க்க முடியாது. ஆனா உலகத்தா வாழ்ற மாதிரியே வாழ்ந்ததை, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை மறந்து உலகத்தா மாதிரியே வாழ்றதுனால உலகம் எப்படி நம்ம எப்படி தெரியுமா நம்ம இருதயம் இருக்கு. உங்க இருதயம் பெருந்திண்டினாலும் எப்படிலாம் நிறைஞ்சிருக்கு, லௌகீக கவலையினாலும் பாரத்தினாலும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினாலும் நிறைஞ்சிருக்கிறதுனால கர்த்தருடைய வழிகள் எனக்கு என்ன செய்யல, புலப்படவில்லை. நான் ஆண்டோடைய வழிகளை தெரிந்து கொள்ளல அப்படின்னா உள்ள எல்லாம் கவலை, மயக்கம், அகம்பாவம், கோபம், கசப்பு, பொறாமை, இப்படி என்ன இருந்து தெரியுமா? அதனால உள்ள என்ன செஞ்சிரும், நிறைஞ்சிரும். உலகம் நம்முடைய இருதயம் பாரமடையாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும். குப்பை மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து உள்ள வச்சிருக்கோம். ஒரு 10 லாரிக்குள்ள குப்பையாவது மைண்ட்லயும் மனசுலயும் இருக்கும். அதை காலி பண்ணணும். அன்னுதினம் நம்ம வீட்டுல குப்பையை கிளம்பி கிளீன் பண்ற மாதிரி என்னுடைய மனதை, என்னுடைய 3 ஆவி, ஆத்ம, சரீரம் 3ஐயும் வசனத்தின்படியும் ரத்தத்தின் கழுவி ஆவியானவருடைய உதவியோடு சுத்திகரித்து நம்மை ஆயத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். இல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பால் காய்ச்சும் போது எப்படி காய்ச்சுவீங்க? போனோன்னா போய் எடுத்து பண்ணி ஊத்திடுவீங்களா? என்ன பண்ணுவோம்? ஏற்கனவே கழுவி வச்ச பாத்திரம் தான், ஆனாலும் இன்னொரு தடவை என்ன செய்வோம், கழுகுவோம். இல்லைன்னா என்ன ஆயிரும், பால் கெட்டு போயிடும், தெரிஞ்சிரும். 1 லிட்டர் பால் இன்னைக்கு 80 90 ரூபா விற்குது. ஒரு 90 ரூபா பாலை காப்பாத்துறதுக்கே கழுவி எவ்வளவு முன்னுஷாரா செய்யும் போது இந்த ரட்சிப்பின் பாத்திரத்துக்குள்ள தேவன் ஊற்றி கொடுத்த அந்த ரட்சிப்பையும் அல்லேலூயா அவர் வைத்திருக்கிறதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்னை நானே எவ்விதமாக, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நீங்கள் அஜாக்கிரதையாக இருப்பது என்ன? என்ன ரொம்ப ஆயத்தமா இருக்கோமா? இல்ல நம்ம அஜாக்கிரதையா வேற இருக்கும். அதத்தான் மத்தேயு 25 அதிகாரம் அதுல 10 கன்னிகைகளை குறித்து முதல் 11 வசனத்துல வாசிக்கிறோம். முதல் வசனத்துல பார்க்கும்போது என்ன போட்டிருக்கு, மணவாளனுக்கு பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பா இருக்குன்னா மணவாளனோடு தீவட்டிகளை பிடித்து கொண்டு போகிற 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கு. அந்த 10 கன்னிகைகளில 5 பேரு புத்தி உள்ளவர்கள், 5 பேரு யாரு, புத்தி இல்லாதவர்கள். நீங்க தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா யாரு ஆயத்தமா இருந்தாங்களோ, எண்ணெய் எல்லாம் வைத்து ஆயத்தமா இருந்தாங்களோ அவங்க மாத்திரம் எங்க போறாங்க, மணவாளனோட கூட உள்ள பிரவேசிக்கிறாங்க. மீதி உள்ளவங்க என்ன பண்றாங்க? அப்போ புத்தியின்மை என்பது எதை காண்பிக்குதுன்னா ஆயத்தமின்மையை புத்தியின்மையாக பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, 10 பேரும் தூங்குனாங்க.
புத்தி உள்ளவர்களும் தூங்குனாங்க. ஆனா வித்தியாசம் என்ன தெரியுமா? ஆயத்தத்தோட தூங்குனாங்க. எல்லாரும் சம்பாதிக்கணும், எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் பெண் கொடுக்கணும், எல்லாம் பெண் எடுக்கணும், எல்லாம் செய்யணும். ஆனா ஆயத்தத்தோட செய்யணும். ஜலம் வந்து அவர்களை வாரிக்கொண்டு போக மட்டும் அவர்கள் உணர்வில்லாதிருந்தார்கள். உணர்வற்று இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் உணர்வற்று இருக்கக்கூடாது. எல்லாம் பண்ணணும், ஆனால் உணர்வோட பண்ணணும். இது எந்த காலம்? கிருபையின் காலம். இது கொடிய காலம். நிறைய காலங்கள் இருக்கு. அந்த காலத்துக்கு ஏற்ற விதமாய் நம்ம ஆயத்தம் பண்ணி கொண்டு வாழ வேண்டும். அல்லேலூயா. நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய காலத்தில் என்ன செய்யும்? ஆயத்தமாக வாழ வேண்டும். நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். இன்னைக்கு என்ன கவலை உங்களுக்கு இருக்கு? மேக்சிமம் என்ன? ஒரு பணத்தை குறிச்சு இருக்கும், ஒரு ஆரோக்கியத்தை குறித்து இருக்கும், பிள்ளையோட படிப்பு, கல்யாணம், சொத்து. இதை மிஞ்சி வேற என்ன இருக்க போகுது? இதைத்தான் ஆண்டவர் சொல்றாருன்னா உனக்காக எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சிட்டோமா? நீ ஏன் கவலைப்படுற? நமக்கு என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்ன பேச்ச கேட்க மாட்டோம். ஆனா நான் ஜெபித்த உடனே என்ன செஞ்சிடணும்? ஆசீர்வாதம் மட்டும் வந்துடணும். ஆண்டவர் நமக்கு கொடுப்பது நல்லதுதான். எப்படி பாலை கழுவாம ஊத்துனா தெரிஞ்சு போயிருமோ, அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஆயத்தம் பண்ணாம கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதம் நமக்கு ஆசீர்வாதமா இல்லாம தெரிஞ்சு போயிடக்கூடாது. அதுல கர்த்தர் என்ன செய்யறாரு? கண்ணும் கருத்துமாக காணப்படுகிறார். நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும்? அதற்கென்று ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். கடைசி ஒன்னு சொல்லி நான் முடிக்கிறேன். சில நேரம் ஆயத்தமாகும் போது கொஞ்சம் தாமதம் வரும். ஆண்டவர் படிப்படியா காட்டுவார். ஒவ்வொன்னா மொத்த அட்ரஸையும் கையில என்ன செய்ய மாட்டாரு? தரமாட்டாரு. அது நமக்கு நல்லதும் இல்லை. 5 அடிக்கு அப்புறம் என்ன இருக்குது எனக்கு தெரியணும் அப்படின்னா அந்த 5 அடியும் கரெக்டான பாதையில போகணும். ஸ்டெப் பை போனாதான் அடுத்தது என்ன செய்ய எனக்கு தெரியும். அப்போ ஒவ்வொரு அடியிலும் நான் ரொம்ப என்ன செய்யணும்? கவனமா இருக்கணும். ஆண்டவர் ஈசாக்க வாக்குத்தத்தம் பண்றார். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 75 வயசுல வாக்குத்தத்தம் பண்றாரு. பொதுவா ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணாலும் வாக்குத்தத்தம் பண்றதுக்கும் இப்ப இருக்க சூழ்நிலைக்கு சம்பந்தமே இருக்காது. புரியுதா உங்களுக்கு? ஆமா, ஒண்ணுமே இருக்காது. நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல ஒரு பெரிய தேவ மனுஷனை பார்த்தேன். நானே காலியா ஒண்ணுமே இல்லாம இருக்கிற வேலையை விட்டுட்டு ஆண்டவர் சொன்னார்னு சொல்லி காலியா ஒத்தையே நிக்கிற வனாந்தரத்துல நிக்கிறேன். அவர் எனக்கு தீர்க்க தரன்னு சொல்றாரு, உன் கை நிறைய கோடிக்கணக்கான பணங்கள் வரும், நீ அநேக காரியங்களை ஆளுகை செய்வா அப்படின்னு. நான் நினைச்சேன், என்ன ஆண்டவரே, திரும்பி பஸ்ஸுக்கு போறதுக்கு கூட சார்ஜ் இல்லாம நான் நிக்கிறேன், நீங்க என்ன கோடி 1 லட்சம் சொன்னாலும் பரவாயில்ல. ஆனா அது இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. கோடிக்கணக்கான பணங்களை நிர்வகிக்கிற கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. நீ ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணும்போது ஆரம்பம் அற்பமா தான் இருக்கும், முடிவு எப்படி இருக்கும்? அந்த சம்பூர்ணம் வரணும் அப்படின்னா அவர் காட்டுற பாதையில விசுவாசத்தோட போயிட்டே இருக்கணும். ஈசாக்கு, கர்த்தர் கொன்ற ஈசாக்க பார்க்கிறதுக்கு ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்தான். கர்த்தர் ஆயத்தம் பண்ண பொண்ணு வேணுமா, மாப்பிள்ளை வேணுமா அப்படின்னா கொஞ்ச நாள் நம்ம என்ன செய்யணும்? ஆமா, பாப்பாரு. யோவான் 6:6 மறந்துடாதீங்க. நமக்கு நிறைய வாக்குத்தத்த வசனம் என்ன இருக்கும்? ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி வசனம் ரொம்ப முக்கியம். இதுதான் கீ, இதுதான் கீ. லேட் ஆகும்போது என்ன செய்யறான் பார்ப்போம். சாராமாக்கு 5 வருஷம் ஜெபம் பண்ணி பார்த்துச்சு, உபவாசம்லாம் இருந்து பார்த்துச்சு. ஆபிரகாம் சாராவோட சேர்ந்து கல்யாணம் ஆன அத்தனை பேருக்கும் பிள்ளைகளாகி அவங்களும் ஸ்கூலுக்கெல்லாம் போக தொடங்கிட்டாங்க. ஆனா சாராமாக்கு மட்டும் விசுவாசம் 2 வருஷம் நல்லா இருந்துச்சு, 3ஆம் வருஷம் கொஞ்சம், 4ஆவது வருஷம் இன்னும். ஏன்னா விமர்சனம் வந்துகிட்டே இருக்கு, மலடி அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கடைசியில பார்த்துச்சு, வேலைக்காரமாவ யார் கிடைச்சா? இஸ்மவேல் கிடைச்சா. அருமையான தேவ பிள்ளைகளை, அநேக நேரத்துல நம்ம இஸ்மவேலை ஈசாக்கா நினைச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். சில நேரத்துல எலியேசரை ஈசாக்கு நினைச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். எல்லாம் டூப்ளிகேட். பார்த்தா ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் அப்படின்னு வசனம் இருக்கு. 2 குமாரர். அடுத்த வசனம் பாருங்க, அவர்களில் ஒருத்தன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, இன்னொருத்தன் மாம்சத்தின் பிள்ளைன்னு போட்டிருக்கு. 10 கன்னிகள் இருந்தாங்க. அதுல 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். பார்க்கிறதுக்கு எல்லாம் விசுவாசிகளா தான் இருக்கும், பார்க்கிறதுக்கு எல்லாம் பிள்ளைகளா தான் இருக்கும். ஆனா ஏன்ட்ட இருக்கிறது வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதமா இல்ல டூப்ளிகேட்டா?
எல்லாத்துட்டையும் வீடு இருக்கலாம், நமக்கு இருக்கிற வீடு கர்த்தருடைய கிருபையினால கட்டப்பட்டிருக்கணும். எல்லாத்துட்டையும் கார் இருக்கலாம், ஆனா ஏன்ட்ட இருக்கிற ஹல்லேலூயா வீடு வாஸ்து எல்லாமே கிருபையினால உண்டானது. ஹல்லேலூயா. மாம்சத்துல வந்துச்சுன்னா அகம்பாவம் தான் மிஞ்சும், கிருபையில வந்தாதான் தாழ்மையா இருக்க முடியும். ஹல்லேலூயா. 2 குமாரர்கள் இருந்தாங்க, ஆனா ஒருத்தன் மாம்சத்தின் பிள்ளை. வாக்குத்தத்தம் வேணும்னா கொஞ்சம் காத்திருக்கணும். அந்த அம்மா அவசரப்பட்டுச்சு. இஸ்மேல் வந்தான், கடைசியில ஈசாக்கு இஸ்மேலுக்கு கடைசி வரைக்கும் என்ன செய்யல, கடைசின்னு இல்ல இன்னே வரைக்கும் அது என்ன செய்யல, ஒட்டவே இல்லை, குத்திக்கிட்டே இருக்கு. ஏன் தெரியுமா? வாக்குத்தத்தத்துக்கு முன்னாடி டூப்ளிகேட்டுக்கு ஆசைப்பட்டோம், அவசரப்பட்டோம் அப்படின்னா என்ன பண்ணும், அது கடைசி வரைக்கும் குத்தும். அதனாலதான் 1 பேதுருல வாசிக்கிறோம், ஏற்ற காலத்துல உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் என்ன செய்யணும், நமக்கு அது முடியாத காரியம். பஸ் ஸ்டாண்டு போன உடனே பஸ் வந்துடணும், பஸ் வந்த உடனே ஏறினா சீட்டு கிடைச்சிடணும், சீட்டு கிடைச்சா அதுவும் ஜன்னல் ஓரத்துல கிடைக்கணும். இத மாதிரி நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்கு, காத்திருக்க முடியாது, கொடுமையானது காத்திருக்கிறது. ஆனால் காத்திருக்கும் பொழுது அவர்கள் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆமென். கானான் தேசத்தை ஆயத்தம் பண்ணி வைத்து, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று ஆயத்தம் பண்ணி வைத்து 400 வருஷம் அடிமைத்தனத்தை முறித்து, எத்தனையோ தடைகளை எல்லாம் முறித்து ஆண்டவர் அவர்களை கொண்டு போறார். எத்தனை பேர் சுதந்தரிச்சாங்க? 2 பேர் தான். இடம் ஆயத்தமா இருக்கு, ஜனங்கள் ஆயத்தமாகவில்லை, விசுவாசிக்கவில்லை, கீழ்ப்படியவில்லை. அந்நிய ஜனங்களை பார்த்தாங்க, அவங்களோட கம்பேர் பண்றாங்க. அவங்களுக்கு ராஜா இருக்கு, அவனுக்கு பண்டிகை இருக்கு, அவனுக்கு அது இருக்கு, எனக்கு எது இல்ல. உனக்கு என்ன இல்ல? கடவுள் இருக்கிறார், சர்வ வல்லவர் இருக்கிறார், எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி காத்திருக்கிறார். நமக்கு என்ன வேணும்? எல்லாம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் ரைமன் சட்டை போடுறான், எனக்கு இல்லையே. உனக்கு தான் 40 வருஷம் பழமையா போகாத அற்புதமான டெக்ஸ்டைல் உண்டாக்குன ட்ரெஸ் கொடுத்திருக்காரு. அவன் காடை திங்கிறான், உனக்கு தான் தூத ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அவன் சொந்த பலத்துல சம்பாதிச்சு ஆணு ஓடுறான். நம்ம கிருபையில ஆண்டவர் நடத்துறார். அந்தண்டுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும், நாளை துணை எனக்கு சொந்தம் அல்ல, இன்னைக்கு எனக்கு சொந்தம். கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூற வேண்டும். இன்னைக்கு இஸ்மவேலை கட்டிட்டு எத்தனை பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்? எத்தனை பேர் எலியேசரோட இவன் தான் என் பிள்ளை, இவன் தான் என் பிள்ளைன்னு சொல்லி பாபேல கட்டிட்டு இருக்கோம். டூப்ளிகேட்ல ஆனந்திச்சிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. எல்லா அவசர குடுக்கைகள் கையில என்ன இருக்கும் தெரியுமா? என்ன வச்சிருப்பாங்க தெரியுமா? ஒன்லி இஸ்மவேலை வச்சிட்டு இருப்பாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, நான் அவசரப்பட வேண்டாம், காத்திருப்போம். காத்திருக்கவங்களுக்கு கர்த்தர் வைத்த பலன் என்ன தெரியுமா? அவங்க கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்பாட நடந்தாலும். நம்ம இருக்கிறது கழுகு, குருவி மாதிரி ஆசைப்படக்கூடாது. கழுகுனா உயரமா பறக்கணும். ஹல்லேலூயா. அதோட கெத்தே தனி. நம்ம குருவியை பார்த்துட்டு லோகத்தை அப்படியே இருக்க பார்க்க கூடாது. அது கண்மலையில வாழ்ற இடம். நம்முடைய கண்மலை கிறிஸ்து, அவரோடு வாழ பழக வேண்டும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். போயிட்டே இருக்கும்போது ஆபிரகாமுக்கு ஒரு தெளிவு இருந்துச்சு. நானும் என் பிள்ளையாண்டனும் வந்து என்ன செய்வோம், தேவனை ஆராதித்து விட்டு திரும்பி வருவோம். 2வது பிள்ளை கேட்கிறான், அப்பா கட்டை இருக்கு, எல்லாம் இருக்கு, பலிக்கு ஆடு. ஞானத்தோட பதில் சொல்றான், அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீ காத்திருக்கும் போது நீ தெளிவோட காத்திருக்கணும். ஹல்லேலூயா. நீ காத்திருந்து பயணம் போகும்போது ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளை நோக்கி கர்த்தர் நடத்திக்கிட்டே இருப்பாரு. அப்ப உனக்குள்ள எனக்குள்ள தெளிவு இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, நிறைய பேர் கொடைவாங்க சாராமா மாதிரி. இப்ப ஆபிரகாமுக்கு தெளிவு வந்துருச்சு, முத மாதிரி விழுந்து போகல. என்ன செய்யறான்? அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. உன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும்போது, அம்மா கேட்கும்போது, உன் மைண்டே கேட்கும், இவ்வளவு நாள் காத்திருந்தியே, இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணியே, இவ்வளவு நாள் ஊழியம் பண்ணியே, உனக்கு என்ன கிடைச்சது, என்ன கிடைச்சது? அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒரு தெளிவு வர என்ன காரணம் தெரியுமா? அவன் தேவனோடு நெருங்கி இருந்தான். ஹல்லேலூயா. நான் இஸ்மவேலை காட்டும்போது இது இல்லடான்ட்டாரு. அதுக்கப்புறம் எலியேசரை காண்பிக்கும் இது இல்ல, உன் சொந்த
அந்த புத்திரன் உன் தேகத்திலிருந்து வந்ததை நான் உனக்கு தருவேன். ஆமென். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் போது நம்முடைய வாழ்க்கையில சரீரம் செத்து போயிருக்கும், ஸ்திரீகளின் வழிபாடு நின்று போயிருக்கும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற காரியங்கள் வரும்போது உன் வயசாகி இருக்கலாம், உன் சூழ்நிலை எல்லாம் போயிருக்கலாம், காசு இல்லாம இருக்கலாம். ஒன்ன வச்சு நம்ம நேரம் வச்சுக்கோங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த கானான் பிரயாணத்துக்கு நேராக செங்கடல் வந்தாலும் சரி, யோர்தான் வந்தாலும் சரி, எரிகோ வந்தாலும் சரி, 7 ஜாதிகளும் 31 ராஜாக்களும் வந்தாலும் எல்லாவற்றையும் வீழ்த்துகிற கிருபையை கர்த்தர் உனக்கு தருவார். அவர் வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். அதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. 400 வருஷம் செங்கல் அறுக்க மட்டும்தான் தெரியும். செங்கலை பார்த்திருக்கான், கஞ்சியை பார்த்திருக்கான், வேற எதுவுமே பார்க்காத ஒரு கூட்டம் 7 ஜாதிகள் 31 ராஜாக்களை வீழ்த்தி கானானுக்குள்ள கர்த்தர் நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? நாம் ஆராதிக்கிற தேவன் தகப்பன் மட்டுமல்ல, சேனைகளின் கர்த்தர் அவர். நீ சும்மா இரு, யுத்தத்தை நான் நடத்துறேன். இன்னைக்கு எத்தனை பேர் சும்மா இருக்க முடியும்? அவர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி நீ சும்மா இருடா, நான் பார்த்துக்கிறேன்டா. இந்த தந்திரத்தை ஆபிரகாம் புரிஞ்சான். அதனால தான் அவனுடைய 3 நாள் பிரயாணம் ரொம்ப எலுவா இருந்துச்சு. ஆமென். காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போய், காத்திருந்தாலும் எப்படி காத்திருக்கணும், எப்படி காத்திருக்க கூடாதுன்னு கூட இருக்கு. ஆண்டவரை அறிந்திருக்கும் பொழுது இந்த வனாந்தர பிரயாணமா இருக்கலாம், ஆனால் அது கானானை நோக்கின பிரயாணம். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். விசுவாசத்தோட சொல்லு, எனக்கான துணை கர்த்தர் பார்த்துக் கொள்வார், எனக்கான வேலையை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எல்லா ரிப்போர்ட்டையும் தூக்கி தூர போடு. டாக்டர் கொண்டு எழுதி 5 லட்சம் கொண்டு வா. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு பார்வை பார்த்தாலே போதும், ஒண்ணு இல்லாம போயிடும். அவ்வளோ பெரிய ஆண்டவர் வச்சுட்டு ஐயா எனக்கு 5 லட்சத்தை தாங்க. நோ, இத பாருங்க, ரிப்போர்ட்டை பார்க்காதீங்க. இந்த ரிப்போர்ட் சொல்லுது உனக்காக எல்லாம் ஆயத்தமா இருக்குமா, அதை சுதந்திரித்துக் கொள்ள நீ ஆயத்தமா இருக்கியாமா? இல்லைன்னா இன்னைக்கு ஆயத்தப்படு. உன் பிரயாணம் நினைவை நோக்கி இருந்து அது கரெக்ட் போய் சேர்ந்துரும். என்ன செய்யணுமோ ஆண்டவர் செஞ்சு முடிச்சிருவாரு. அல்லேலூயா. கானானை நோக்கி நீ நடத்தப்படு. சுலபமான பிரயாணத்தை 40 வருஷத்துக்கு காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் சொல்றாங்க 40 நாள்ல போயிடலாம், 2 வருஷத்துல போயிடலாம் சொல்ல வேண்டிய பிரயாணத்தை எத்தனை வருஷம் இழுத்துட்டாங்க? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிட்டோம். பெரிய ஆண்டவரை சர்வ வல்லவரை ஆராதித்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிட்டோம். அருமையான தேவ பிள்ளைகளை, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. பிலிப்பு 4:4 அதான் சொல்லுது, நீங்க எதை குறித்து என்ன செய்யாதீங்க, எல்லாவற்றையும் குறித்து என்ன செய்யணும். ஏன் சோத்திரம் வரமாட்டேங்குது தெரியுமா? ஆபிரகாமுக்கு இருந்த தெளிவு நமக்கு இல்ல, அவன்கிட்ட இருந்த விசுவாசம் நமக்கு இல்ல. ஆபிரகாம் விழலையா? விழுந்தான். ஆனாலும் கர்த்தரை தெரிந்து கொண்டான், அவரோடு நெருங்கினான், அவரை புரிந்து கொண்டான். அதற்கேற்ற விதத்தில் தன் வாழ்க்கை என்ன செய்து கொண்டான், மாற்றிக்கொண்டான். ஈசாக்கு என்ன செய்யறாரு? படுதி வெள்ளத்துல போடுறாரு. ஈசாக்கு மேல கையை போட்டுறாதப்பா, அங்க பக்கத்துல பாரு ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு, அதை எனக்காக நீ என்ன செய்ய, பலியிடு. ஒரு நாள் தியானிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, நீ கீழ்ப்படிதலோட இந்த பக்கத்துல மலையில ஏறும்போது அந்த பக்கத்துல இருந்து என்ன வரும்? ஒரு ஆட்டுக்குட்டி, கர்த்தருடைய ஆண்டவர் ஆயத்தம் பண்ண ஆட்டுக்குட்டி மலைக்கு அந்த பக்கத்துல ஏறிட்டே இருக்கும். ஆமென். கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில நாம் ஏற வேண்டிய ஒரு கீழ்ப்படுதலின் பர்வதம் கண்டிப்பா இருக்கும். ஆபிரகாமுக்கு மோரியா பர்வதம், நம்முடைய ஏசப்பாவுக்கு ஒரு கல்வாரி பர்வதம். இன்னைக்கு நீ தேவ சித்தத்தை செய்யணும் ஆசைப்படுறியா? கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்ததுடைய மகிமையை காணணும் ஆசைப்படுறியா? நீ கீழ்ப்படி. உன்னதமானதை கர்த்தருக்கு கொடுத்து ஆராதிக்கும்படிக்கு கீழ்ப்படிதலோடு கூட ஏறும்போது உனக்கும் எனக்கும் தெரியாமலேயே மலைக்கு அந்த பக்கத்துல தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருப்பது அல்லேலூயா ஏறிக்கொண்டே இருக்கும். 2 ஒரு நேரத்துல சந்திக்குங்க, அதுதான் கர்த்தருடைய நேரம். அல்லேலூயா, அதுதான் கர்த்தருடைய சமூகம். ஒரு பக்கத்துல ஆயத்தம் பண்ணதை பார்ப்பது ஆசீர்வாதம் இருக்கும், இன்னொரு பக்கத்துல அவருக்கு மகிமையான ஆராதனையும் அங்க நடக்கும். 2 சேர்ந்த இடம் தான் பரலோகம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைக்கதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் ஆயத்தம் பண்ணணும். எந்த ஆட்டிடியூட்ல நான் அவரை ஆராதிக்கணும். ஆமென். ஆமா, ஏதோ ஒண்ணு வீடு வேணும், கார் வேணுங்க ஆயத்தப்படக்கூடாது. அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு மேல எனக்கு ஏசப்பா பெஸ்டே கொடுத்துட்டாரு, நான் என்ன அவருக்கு கொடுக்க முடியும்? அல்லேலூயா. ஆராதனையின் மகத்துவம் மகிமை அவருக்கு செலுத்தி அவரை ஆராதிக்கும் பொழுது அது உன்னதமான ஒரு அனுபவம். இந்த காலை வேளையில எவ்வளவு பெரிய சோர்வோடு நீங்க வந்திருந்தாலும் சரி, ஒருவேளை தவறுகள் பண்ணிட்டீங்க, இஸ்மவேலையும் அதையும் கட்டிக்கிட்டு இன்னைக்கு கஷ்டப்படுறீங்களா? ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா,
தப்பு பண்ணா மனம் திரும்பியே ஆகணும். மனம் திரும்பி தேவனுடைய வழிகளுக்கு நம்ம திரும்ப வேண்டும். நம்ம கர்த்தரிடத்துல திரும்புகிறோம். கஷ்டம் வந்தோன்னா எல்லாரும் கர்த்தரிடத்துல திரும்புகிறோம். ஆனா கர்த்தருடைய வழிகள் இடத்துல திரும்புகிறதில்லை. அதுதான் சிக்கல். அதுதான் சிக்கல். தப்பு பண்ணிட்டு நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் அப்பான்னு அவரை கூப்பிடுறோம், நல்லது. ஆனா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய வழிகளில் திரும்பிட்டு அவரை கூப்பிடும் பொழுது அவர் இறங்கி தப்பையும் சாபத்தையும் எல்லாத்தையும் அவர் ஆசீர்வாதமா மாற்றுவார். தண்ணீரை கூட அவர் திராட்சரசமா மாற்றுவார். மாறாவின் மதுரத்தை அவர் என்ன கசப்பை மதுரமாக மாற்றுவார். கர்த்தருடைய வழிகளில் திரும்புவோம், கர்த்தருடைய வழிகளிலேயே நடப்போம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்பேற்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தந்து தம்முடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவாராக. ஆமென்.